பிரைஸ். இது இந்த நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு காரியம் மன்னிப்பு. ஹல்லேலூயா. இது மிக மிக அவசியமானது. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு இந்த காரியம் தடையாக இருக்கக்கூடாது. ஆமென். பல நேரங்களில் இதை நம்ம சரியாக புரிந்து கொள்வதில்லை. மன்னிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆமென். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்காய் எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள். ஆமென். கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, அங்கே பொய் குற்றச்சாட்டு அவர் மேலே வருது, எந்த தப்பும் பண்ணாத போது. ஆமென். இதுதான் மிக முக்கியமானது. எந்த தவறும் செய்யலை, எந்த தவறும் செய்யாத அவர் மீது குற்றங்களை சுமத்துகிறார்கள், கோர்ட்டில் போய் நிறுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் தண்டனைகள் வேறு. ஆமென். நான் ஒரு யூடியூப்பில் ஒருத்தரை பார்த்தேன். அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் அவரை பார்த்திங்கன்னா 18 வயசில் ஜெயிலில் போடுறாங்க. ஒரு செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவர் தான் செய்தார்னு சொல்லி. குறைஞ்சது 40 வருஷம் ஜெயிலில் அவர் இருக்கிறார். இந்த 40வது வருஷம்தான் அதே கேஸை பார்த்தவங்க இல்லை, ஏன்னா வேறு ஒரு குற்றவாளியை பிடிக்கிறாங்க. அந்த குற்றவாளி அவன் என்ன சொல்கிறான், நான் தான் அன்னைக்கு இந்த தப்பை பண்ணினேன் அப்படின்னு. அன்னைக்கு தான் தெரியுது இவரை இந்த 40 வருஷம் சிறையில் போட்டிருக்கிற ஒரு காரியம் தவறானது என்றபடியாய். அப்போனா அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வச்சுப்பார். ஒரு நடந்த காரியம். அப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், எந்த தப்பும் பண்ணாத அவரை பலவிதமான பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி கோர்ட்டில் நிறுத்துறது மட்டும் இல்லை, சாட்டையால் அடிக்கிறாங்க. ஆமென். பலவிதமான காரியங்கள் நடக்கிறது. அவரால் தாங்க முடியாத வேதனைகள். ஆமென். சிலுவை சுமக்கும்படியாக செய்து சிலுவையிலும் அறையிறாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், பிதாவே, இவர்களை மன்னியும் என்றபடியாய். ஆமென். அப்போ இன்னைக்கு நமக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் நம்ம தேவனுக்கு விரோதமாக செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சகோதரர்களுக்கு முன்பாக நம்ம உலக வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ தவறுகளை நமக்கு மீது சுமத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த மன்னிப்புங்கிற காரியம் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 6:14-15, மனுஷனுடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இது எந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேன், எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றேன். ஆமென். ஒருவேளை நமக்கு தூரமாக இருக்கிறவங்க, சொந்த பந்தங்கள்னால வர்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கலாம். நம்ம நிலபலங்களில் அத்துக்கான பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கலாம். இன்னும் ஏதேதோ விதத்தில் நம்மளை சூழ்ந்து இருக்கிற அந்த சூழ்நிலைகள் பல வேளையில் நம்மளை நெருக்குகிறது. நம்ம செய்யாத ஒரு காரியத்தை அல்லது நமக்கான காரியத்தை இழக்கும்படிக்கா, குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள்ளே இருப்பாங்க. கணவராக இருப்பாங்க, மனைவியாக இருப்பாங்க, வாழ்க்கை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தை, ஐ மீன் என்னைக்கோ சொன்ன வார்த்தை அது உள்ளுக்கு உள்ள ஆழத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதை முழுமையாக நம்ம மன்னிக்கிறவங்களாக இருக்கலாம், நான் மன்னிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த காரியத்தை நான் நினைக்கிற போது அது என்னை வேதனைப்படுத்துதா? ஆமென். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பேசின வார்த்தை என்னை பாதிச்சிருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆமென். ஆனால் அந்த நேரத்தில் அந்த காரியத்தை தேவன் என்ன விரும்புகிறார்னா, நீ அவங்கள மன்னிக்கணும்னு தான். ஆமென். மனதார நீ மன்னிக்கணும். ஹல்லேலூயா. மறக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள், சில காரியங்கள், சில பாதிப்பை நம்ம மறக்க முடியாது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் மன்னிக்கணுங்கிற காரியம் தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களே ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்குன்னா, அக்கா தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பி, ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கிறாங்க? ஆமென். இதே தான் தேவனுடைய பார்வையில் நீங்கள் யாரை மன்னிக்க விரும்புகிறீர்களோ அவர்களும் நீங்களும் இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளாகவே அவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த பிள்ளைங்கள் சமாதானமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். பாதிப்பு உண்டு தான், பிரச்சனை உண்டு தான். ஆனாலும் நாம் அன்பின் நிமித்தமாக அதை நாம் தாங்குகிறவர்களாக இருக்கணும், அவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். எபேசியர் 4:32 என்ன சொல்லுது? ஒருவருக்கொருவர் தயவாவும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல அப்படின்னா என்ன? எனக்கு வந்த பாதிப்பு, ஆமென், நான் செய்த தேவனுக்கு விரோதமான பாவம், ஹல்லேலூயா, அது எப்பேற்பட்ட பாவம்? ஆமென். சில நேரங்களில் அதை நம்ம வேல்யூ பண்ண முடியாது. ஆமென். இன்னொருத்தர் செய்கிற பாவம், அவர் செஞ்ச பாவம் ஒரே பாவம்தான். அவர் செஞ்ச பாவம் தேவனுடைய பார்வையில் சின்னதாக இருக்கும். நான் செய்த அதே பாவம்தான் நான் செஞ்சேன்னா அது பெருசாக தெரியும் தேவனுக்கு. ஆமென். ஏன்? அவன் சாதாரண மக்கள். ஆமென். ஆனால் நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஆண்டவரை நடத்துகிறவன், நீ அப்படி நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரே பாவம்தான். அவன் செஞ்சது தேவனுக்கு பெருசு இல்லை, நான் செஞ்சது தான் பெரிய பாவம். ஆமென். அப்படின்னா என்ன? நான் தேவனை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறேன், புரிஞ்சிருக்கிறேன், அப்படி புரிஞ்சிருந்தோம் அறிஞ்சிருந்தோம் நான் இந்த பாவத்தை செய்தேன்னா அது மிகப்பெரிய பாவமாக தேவனுடைய பார்வையில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவன் இங்கே சொல்கிறது என்ன? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. அப்படின்னா நான் செய்த பாவத்தை தேவன், அவ்வளோ பெரிய பாவத்தை கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரை அறிஞ்சு, ஒருவேளை அது 4 சுவருக்குள்ளாக இருக்கலாம், யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆமென். ஆனால் தேவனுடைய பார்வையில் அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய பாவமாக இருக்குது. அப்போ அந்த பாவத்தையே உனக்கு மன்னித்த தேவனுக்கு நீ மற்றவங்களை மன்னிக்கிறதுல நீ எந்த அளவுக்கு இருக்க? ஹல்லேலூயா. அதுக்காக தான் வேதம் சொல்லும், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். அப்போ இந்த மன்னிப்பை குறித்ததான காரியத்தை தான் நம்ம தியானிக்கிறோம். ஒருத்தரை மன்னிக்கிறதுனால அங்கே என்ன சொல்லுது பாருங்க, நமக்கு எதிராய் செயல்பட்டவரை நியாயப்படுத்துகிற ஒரு காரியம் அல்ல. என்ன? நான் அவரை மன்னிக்கிறதுனால அவர் செஞ்ச தப்பு நியாயமாயிடாது. ஹல்லேலூயா. நம்ம அதை தான் நான் அவங்கள மன்னிச்சிட்டாக்க பரவாயில்ல, நீங்கள் செஞ்ச, அதாவது நான் அவங்கள மன்னிக்கிறேன் என்றபடியாக சொல்லுகிற போது, நான் அப்படி கேட்டுட்டேன்னா நீ என்னை திட்டுனது நியாயமாயிடுமோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆமென். நீ என்னை பேசின காரியம் என்னை மன்னிச்சிடுங்கன்னு நான் கேட்கறதுனால அது நியாயமாயிடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். அப்படின்னா என்ன சொல்ல வர்றேன்?
நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னா அவங்க செஞ்சது நியாயமாயிடுமோன்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்காம இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் மன்னிப்பு கேட்கறதுனால அவங்க செஞ்சது அவங்க பக்கம் நியாயமாயிடுமோன்னு நான் நினச்சி நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறேன். ஆமென். அதை தான் இங்கே நமக்கு எதிராய் செயல்பட்டவரை நியாயப்படுத்துகிற ஒரு காரியம் அல்ல மன்னிக்கிறதுங்கிறது. ஆமென். அடுத்தது, அவர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்லுவதும் அல்ல. ஆமென். நான் அவங்கள மன்னிக்கிறதுனால ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிற ஒரு காரியம் அல்ல. ஆமென். அவங்க தெரிஞ்சு தான் செஞ்சுருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ நான் அப்படி தெரிஞ்சிருந்தும் தானே, தெரிஞ்சு தான் செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் தானே நான் மன்னிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். மன்னிப்பு என்பது அவர்கள் செய்ததை அங்கீகரிப்பதும் அல்ல. அப்படின்னா என்ன? நான் அவங்கள சரி நீங்கள் பேசுனதோ நீங்கள் செஞ்சதோ எனக்கு எதிராக செஞ்ச காரியமோ அதை நான் மன்னிக்கிறேன்னு சொல்கிறதுனால நீங்கள் செஞ்ச காரியம் சரின்னு ஆயிடாது. ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு எதிராக செஞ்ச காரியம் அது சரின்னு ஆயிடாது. ஹல்லேலூயா. ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன்? நான் மன்னிக்கிறவனாக இருக்கிறேன். அது தவறு தான், நீங்கள் செஞ்சது தவறு தான். நான் மன்னிக்கிறதுனால அது சரியாயிடாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நான் மன்னிச்சிடுங்கன்னு நான் கேட்டதுனால மன்னிக்கிற காரியத்தினாலேயோ நீங்கள் செஞ்சிட்டது சரின்னு நீங்கள் நினைக்கிறது காரியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நான் நினைக்கிறது இல்லை. ஆமென். நீங்கள் தப்பு தான் பண்ணுனீங்க, ஆனாலும் நான் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பின் நிமித்தம் கண்டும் காணாது இருக்கிற செயலும் அல்ல. ஹல்லேலூயா. நான் அவங்கள மன்னிக்கிறதுனால, குறிப்பாக கணவன் மனைவிக்கு எடுத்துக்கலாம், அல்லது நம்மளோட நெருக்கமாக இருக்கிறவங்கள எடுத்துக்கலாம், நான் அவங்கள அன்பு செய்கிறதுனால நீங்கள் பேசின காரியத்தை, நீங்கள் எனக்கு எதிராக செஞ்ச காரியத்தை நான் கண்டுக்கலன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஆமென். அது என்னை பாதிச்சிருக்கு தான். ஹல்லேலூயா. ஆனாலும் நான் மன்னிக்கிறேன். ஆமென். இதுதான் தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. நான் ரொம்ப அன்பு செய்கிறதுனால உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் அன்பை நடுவில் வச்சுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் அன்பு செய்கிறேன் தான். ஆமென். ஆனால் இதனால் நான் இதை கவனிக்கலை, நீங்கள் பேசின காரியத்தையோ நீங்கள் செஞ்ச காரியத்தையோ நான் கவனிக்கலைன்னு நினைக்காதீங்க, கண்டு காணாமல் போகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த செயலால் அவர்கள் அனுபவிக்கும் பெனிஃபிட் அறியாமலும் அல்ல. ஆமென். அப்படின்னா என்ன? அவங்க சில தவறுகளை எனக்கு எதிராக செஞ்சுருக்கிறாங்க. ஏன் செஞ்சாங்கன்னா, ஒருவேளை அதனால் ஒரு ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை அதனால் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கலாம். அது மானிட்டரி பெனிஃபிட்டாக இருக்கலாம், அல்லது வேறு எதாக இருக்கலாம். பணத்தினால பணம் அவங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கலாம், ஒரு இடம் கிடைக்கிறதா இருக்கலாம், இன்னுமா வேறு ஒரு காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஹல்லேலூயா செயலினால் கூட இருக்கலாம். ஆமென். அந்த செயலால் அவர்கள் அனுபவிக்கும் பெனிஃபிட்டு என்ன காரியத்தை அவங்க அதனால் ஆதாயப்படுறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சு கூட இருக்கலாம். ஆமென். நம்ம அறியாமல் இல்லை, தெரியாமல் இல்லை, நான் அதை மன்னிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பயனடைய போகிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். நான் அதனால தான் பாதிச்சிருக்கிறேன். அப்பையும் நான் மன்னிக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பையும் நான் மன்னிக்கிறவனாக இருக்கணும். மன்னிப்பதினால் அவர்களை மனம் திரும்பாமல் அல்லது மனம் வருந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போவதும் அல்ல. அப்படின்னா என்ன? பேசிட்டாங்க, திட்டாங்க, அல்லது வேற ஒரு காரியம் நடந்துடுச்சு, நான் அவங்கள மன்னிக்கிறதுனால அதை உணர்ந்துக்காமே போயிடுவாங்களே. நான் எதிர்வினை ஆட்டினா தானே அவங்க புரிஞ்சுக்குவாங்க இது தப்புன்னு. நான் எதிர்வினை ஆட்டாதபடி நான் அவங்கள மன்னிக்கிறதுனால அவங்க செஞ்ச தப்பை உணராமே இருந்துடுவாங்களே.
தேவன் உணர்த்த வல்லவர். ஹல்லேலூயா. நீ என்ன 1000 பேசினாலும் அவங்க உணர மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவன்கிட்ட தான் கேட்கணும். ஆமென். நீ அதுக்கு முயற்சி பண்ணாத. நம்ம முயற்சி பண்ணுனா இன்னும் பாவத்தை தான் நம்ம சேர்க்கிறவங்களா இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே காரியம் என்ன? மன்னிப்பதுனா அவங்க மனம் திரும்பாமலோ அல்லது மனம் வருத்த அவங்க மனஸ்தாபப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்காமையே நம்ம இருந்துருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் மன்னிக்கிறதுனால இதை குறித்து அவங்களுக்குள்ள எந்த பாதிப்புமே வரல, வருத்தமே படலைன்னா ஒருவேளை திரும்ப கூட செஞ்சாலும் செய்வாங்க அதே காரியத்தை அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. ஆமென். ஆனால் நம்மளுடைய பார்ட் என்ன? நான் மன்னிக்கணுங்கிறது தான். ஹல்லேலூயா. தேவன் அதை தான் விரும்புகிறவராக இருக்கிறார். மன்னிப்பு என்பது அவர்களுக்கு நாம் மண்டியிடுவதும் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம மன்னிக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம கீழ்ப்பட்டு போயிட்டோன்னு அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம அடங்கி போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஹல்லேலூயா. அது மண்டியிடுகிற காரியம் அல்ல. அதுதான் உயர்ந்தது. ஆமென். அதுதான் உயர்வானது. நம்ம அதை தான் நம்ம பார்க்கணும். ஆமென். மன்னிக்கிறதுனால நம்ம எந்த விதத்துலையும் நம்ம குறைஞ்சு போகிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. அநீதிக்கு மௌனமாக இருக்கும் செயலும் அல்ல. மன்னிக்கிற காரியம் அவங்க செஞ்சதே ஒரு அநீதியான செயல், ஒரு நீதியான செயல் அல்ல, அக்கிரமான செயல். ஆமென். நம்மளுடைய சொத்தை அவங்க பிடுங்கிக்கிட்ட ஒரு காரியமாக இருக்கும், அநீதியான செயலாக இருக்கும். அது இடமா இருக்கலாம், பணமாக இருக்கலாம். ஆமென். அல்லது வேறு விதத்துலையும் தானே ஒரு அநீதியான செயலாக இருக்கலாம். அந்த அநீதிக்கு நான் மௌனமாக இருக்கிறதா, நான் எதிர்வினை ஆற்றுறது இல்லையா, நீ செஞ்சது தப்புன்னு நான் உணர்த்த வேண்டாமா? ஆமென். நான் அதை மன்னிக்கிறதுனால, மௌனமாக இருக்கிறதுனால அவங்க செஞ்ச அநீதி நீதியாக மாறிடுமா? நீதியாக மாறிடுமோ என்றபடியா நான் மன்னிக்காமல் இருக்கலாமா? ஆமென். அது நம்மளுடைய வேலை இல்லை. ஹல்லேலூயா. நம்ம அவங்கள மன்னிக்கிறது தான் நமக்கு முக்கியமானது. மன்னிப்பு என்கிறது ஒரு திருத்துகிற செயல். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க அதை உணராமல் இருக்கலாம். ஆமென். ஒரு நாள் தனியாக உட்காந்துருக்கிற போதோ, தேவன் நினைக்கிற போதோ, இன்னும் தேவனுடைய செயல் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதே காரியத்தை நீ செஞ்ச அதே தப்பை வேறொருத்தன் அவனுக்கு செஞ்சு புரிய வைப்பான். ஹல்லேலூயா. ஆனால் அது உன் காரியம் அல்ல, அது தேவன்கிட்ட விடணும். ஆமென். திருத்துகிற ஒரு செயல் அல்ல. நான் போய் அவனை திருத்தணும் அப்படின்னு நீ முயற்சி பண்ணாத. ஹல்லேலூயா. நீ முயற்சி பண்ணாத. அவனால் உனக்கு பாதிப்பு தான். நீ ஆனால் மன்னிக்கிறத மட்டும் செய். நீ அவனை நீ இப்படி செய்யாத அப்படின்னு திருத்துகிற செயல் உன் காரியம் அல்ல. அது உண்மையிலே நம்ம மன்னிக்கிறதுங்கிறது அவங்கள அன்பு செய்கிற செயலாக இருக்கிறது. ஆமென். அவங்கள அன்பு செய்கிற ஒரு செயலாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நல்வழிப்படுத்துகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. எப்போ நிச்சயமாக அவங்க உணர்ந்துக்குவாங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென். இந்த பாதிப்பு ஆண்டவருடைய ஜெபம் அதுதான். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படிங்கிறார். இங்கே ஆண்டவர் இந்த வார்த்தையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மன்னியும் என்றபடியாய் பிதாகிட்ட ஜெபிக்கிறார். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன? அவர் முதல்ல அவங்கள மன்னிச்சிட்டாருன்னு புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அவர் முதல்ல தனக்கு எதிராக செஞ்சவங்களை முதல்ல அவர் மன்னிச்சிட்டார். அவர் மன்னிச்சது மட்டுமல்ல, ஒருவேளை நான் மன்னிச்சிட்டேன், தேவன் அவர்கள் மேலே கோபம் கொள்ளாமல் இருக்கணுமேன்னு தேவன்கிட்டையும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த அன்பு எப்படிப்பட்டது? ஆமென்.
இதை தான் வேதம் சொல்லுது, நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்காக ஜெபியுங்கள் என்றபடியாய். அந்த ஒரு வார்த்தை, நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள்ட்ட ஜெபியுங்கள் என்கிற வார்த்தையில் நான் முன்ன சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னித்தபடியினால தான் பிதா கிட்ட நீங்களும் மன்னிங்கன்னு ஜெபிக்கிறார். அப்போ நான் எனக்கு எதிராக செயல்படுபவர்களுக்காக நான் ஜெபிக்கிற போது நான் மன்னிக்கிறவனாகவும் இருக்கிறேன், தேவனுக்கிட்ட ஜெபிக்கிறவனாகவும் இருக்கிறேன். ரெண்டும் சேர்ந்தது தான் அது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய பார்ட் என்ன? நம்ம ஜெபிக்க வேண்டியதுதான். இந்த காரியம் நிச்சயமாக அவங்கள ஒரு நாள் தேவன் அவர்களோடு பேசுவார். அது ஒரு அவங்கள நல்வழிப்படுத்துகிற ஒரு காரியமாக அது இருக்கும். ஆமென். இது உடனடியாக ஒரு விளைவை, ஆதாயத்தை நமக்கு தரும் என்று அல்ல. நீ மன்னிப்பு கேட்கறதுனால உடனே நாளைக்கு அவங்க மாறிடுவாங்கல்ல. ஆமென். அல்லது மாறி நான் இழந்து போனதை உடனே எனக்கு கிடைக்க போகிறதில்ல. அல்லது நான் எனக்கு பாதிக்கப்பட்ட ஒரு காரியம் அடுத்த செகண்டு நான் அவங்கள மன்னிக்கிறதுனால சரியாயிடுறதும் அல்ல. ஆமென். உடனடியாக ஒரு விளைவையோ ஒரு ஆதாயத்தையோ நமக்கு தரும் என்று அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் நான் அதை எதிர்பார்த்து இந்த காரியத்தை செய்கிறவனாக இருக்கக்கூடாது. அவங்கள மன்னிக்கிற காரியத்தை நான் இதை எதிர்பார்த்து எனக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டா எனக்கு அந்த இதை திருப்பி கொடுத்துருவாங்கன்னோ அல்லது திரும்ப அந்த காரியங்கள் நடந்துடுமோ என்றோ, ஆமென், ஒரு ஆதாயத்தை ஒரு விளைவை எதிர்பார்த்து நம்ம செய்கிற ஒரு காரியமாக இது இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம அவங்கள மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக உனது செயல் நன்மையாக இருப்பதாக. அப்படின்னா என்ன? எனக்கு எதிராக அவங்க பேசின காரியமோ நடந்த காரியமோ நான் பாதிக்கப்பட்ட காரியமோ மற்றவங்களுக்கு எல்லாமே தெரியும். என் குடும்பத்தில் தெரியும், சொந்த பந்தத்துக்கு தெரியும், என்னை சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ நீ என்ன பண்ணணும்? அவங்க புரிஞ்சுக்கும்படியா நீ செயல்படுகிறவனாக இருக்கணும். நீ செய்கிற நல்ல காரியம், ஆமென், நீ செய்கிற நல்ல காரியம் நீ பாதித்த போது எப்படி உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுமோ, மற்றவங்களுக்கு தெரியுமோ, உன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியுமோ, அதே போல் நீ செய்கிற நல்ல காரியம் அவங்களுக்கெல்லாம் தெரியணும். இப்படி பார், இவங்க செஞ்ச போதும், இவ்வளவு தவறு நடந்த போதும் இவங்க அவங்களுக்கு நல்லது செஞ்சாங்களே அப்படிங்கிற காரியம் மற்றவர்களெல்லாம் தானே அறியும்படியாய் புரியும்படியாய் நீ ஒரு நன்மையான காரியத்தை அவங்களுக்கு செய்கிறவங்களாக இருக்கணும். ஆமென். இது ரொம்ப மிக மிக கடினமான காரியம்தான். நான் பாதிக்கப்பட்டுட்டேன், நான் ஒதுக்கிறேன், சைலண்ட் ஆகிடுறேன், அப்படி தான் பலரும் நம்ம நினைப்போம். ஆனால் பாதிக்கப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியுமே. அதே போல் நீ செய்கிற நன்மையான காரியம் அவங்களுக்கும் எல்லாரும் தெரியும்படியாக இருக்கணும். ஆமென். எவ்வளோ காரியத்தை இவ்வளோ எதிராக செஞ்சாங்க, இருந்தாலும் அவங்க ஒன்றும் பேசலை, அல்லது அவங்க அவங்களுக்கு எதிராக எந்த காரியமும் செய்யலை என்றபடியான காரியம் இது நம்ம அவங்கள மன்னிக்கிறோங்கிற காரியத்துக்கான வெளிப்படையான ஒரு செயலாக இருக்கிறது. மனக்கசப்பான ஒரு காரியத்தை உணர்த்துவதும் அல்ல. ஆமென். அப்படின்னா என்ன? சில நேரங்களில் சிலர் அல்லேலூயா சொல்கிற மாதிரி தான். எப்படி? சில பாதிப்பு அவங்களுக்கு வர்றபோது அல்லேலூயாம்பாங்க. இந்த பாதிப்பு அந்த அல்லேலூயா எப்படி இருக்கும்னா, நீ செஞ்சது தப்புங்கிறத உணர்த்துகிற மாதிரியான அல்லேலூயா. அல்லேலூயா அப்படி இருக்கக்கூடாது. அங்கே தான் மனக்கசப்பான ஒரு காரியத்தை உணர்த்துவது அல்ல. அப்படின்னா என்ன? நீங்கள் எனக்கு செஞ்சிட்டீங்க, என்னை பாடுபடுத்திட்டீங்க, என்னை பாதிக்க வச்சுட்டீங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆமென். அப்படின்னா என்ன? நீங்கள் செஞ்சது தப்புன்னு அவங்களுக்கு நீ உணர்த்தும்படிக்கான ஒரு மன்னிப்பாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த மன்னிப்பை தேவன் விரும்பலை. ஒரு உள்ளார்ந்தமான ஒரு மன்னிப்பை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
சில நேரங்களில் அது வார்த்தையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். உன் செயலாக இருக்கலாம். அதை தான் முன்பே சொன்னேன். அதனால் பாதித்தவங்களுக்கு சில காரியத்தை நம்ம நல்லது செய்கிற போது அது அந்த விளைவை கொண்டு வர்றதாக இருக்கும். வலியை கொடுக்கலாம், நம்மை பாதிக்கவும் செய்யலாம். அப்படின்னா அவங்க செஞ்ச காரியம் நமக்கு ஒரு வலியை கொடுக்கலாம். ஆமென். நம்மளை பாதிக்கவும் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம அதை அவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். உண்மையான மன்னிப்பு நம் இருதயத்தில் கசப்பு வேர்கொண்டு இருக்கும்போது நடக்காது. ஆமென். அப்படின்னா என்ன? நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்கிறேன், வாயில் சொல்கிறேன், ஆனால் உள்ள நினச்சா அது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த உள்ளார்ந்த ஒரு கசப்போட கஷ்டத்தோட நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு நான் சொல்கிறேனே ஒழிய எனக்கு இல்லை. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு சில நேரங்களில் மாற்றவே முடியலையே. சில எண்ணங்களை என்னதான் நான் அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வரணும்னு நினச்சாலும் முயற்சி பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. நான் பாட்டு பாடி பார்க்குறேன், ஜெபம் பண்ணி பார்க்குறேன், வேதத்தை வாசித்து பார்க்குறேன், ஆனால் படுத்தா இந்த நினப்பு தான் வருது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. தேவன்கிட்ட தான் கேட்கணும். ஹல்லேலூயா. தேவன் மட்டும்தான் மாற்ற முடியும். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களில் ஏன்னா அந்த கசப்பு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால, அது வேர்கொண்டு இருக்கிறதுனால நம்மளால் அது மிக மிக கடினமாக இருக்கலாம். ஆனாலும் நம்மளோட தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிறது மன்னிக்கணுங்கிறது தான். ஆண்டவரே அந்த கிருபையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். நம்மை நாமே சோதித்து அறிகிற காரியம் செல்ஃப் எக்ஸாமினேஷன். அப்படின்னா என்ன நானே நான் சோதித்து பார்த்தா உண்மையிலே நான் அவங்கள வெறுக்கிறேன்னா, ஆமென். உங்களை நீங்களே தனிமையாக இருக்கையில் நான் அந்த காரியத்தை வெறுக்கிறேன்னா, தனியாக உட்காந்து இருக்கிற போது யோசித்து பார்க்கணும். ஆமென். நம்மளை நாமே யோசித்து பார்க்கணும். அப்போ தான் தெரியும் அந்த உள்ளத்தின் ஆழத்தில் அவங்கள வெறுக்கிற காரியம் எந்த இடத்துல இருக்குங்கிறத அப்போ தான் நம்ம புரிஞ்சிக்கவே முடியும். மேலோட்டமாக இருக்கிற போது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் ஒரு காரியம், அதுதான் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற காரியத்தை நான் சொன்னேன். மன்னிப்பது கடினமாக இருக்கும்போது சிந்திக்க வேண்டியது மத்தேயு 6:14, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஆமென். அவங்கள மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீ என்ன பண்ணணும்? ஏன் தப்பிதங்களை தேவன் மன்னிப்பார். நான் எவ்வளோ பாவங்களை தேவனுக்கு எதிராக செஞ்சுருக்கிறேன். ஆமென். அந்த பாவத்தை நான் மன்னிக்கும்படிக்காய் நான் இன்னைக்கு அவர்களை மன்னிக்கிறேன். ஆமென். ஏன்னா இங்கே வசனம் என்ன? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஆமென். மன்னிப்பு என்பது அவர்கள் நம்மை வந்து கேட்க வேண்டும் என்றோ அதற்காக நேரம் வரும் என்றோ எதிர்பார்ப்பது அல்ல. ஆமென். அவங்க செஞ்சிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, எதிராக சில காரியங்கள் நடந்துடுச்சு, அவங்க வந்து பிரதர் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கணுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீ அதுக்கு முன்னாடியே அவங்கள மன்னிக்கணும். ஆமென். அல்லது ஒரு சந்தர்ப்பம் வரும், அவங்கள வந்து நேராக பார்க்க முடியல, என்னைக்காவது இந்த இடத்துக்கு வருவாங்க, அப்படி வர்ற போது அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீ இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னைக்கு தேவ ஆவியானவர் உணர்த்தினாரோ அந்த நேரத்திலேயே நான் உடனே அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் உணர்த்தி இருக்கிறார், எனக்கு உனக்காக வந்த எண்ணம் அல்ல இது. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா அப்போ தான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு தேவன் ஒரு கண்டிஷனை வச்சுட்டார். ஹல்லேலூயா.
அப்போ நான் அந்த பாவத்தை நான் மன்னிச்சு தான் ஆகணும். அவங்க எனக்கு எதிராக செய்த காரியத்தை நான் மன்னிக்கிற போது நான் இதுவரையிலும் தேவனுக்கு எதிராக எதுவும் செய்யலையேன்னு சொல்ல முடியாது. ஆமென். வசனங்கள் அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா. பாவம் செய்யாதவர் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ நம்மளுடைய தப்பிதங்களை அவர் மன்னிக்கிறவராக இருப்பார். தேவ ஆவியானவர் உதவி செய்வார், அவர்கள் நம்மிடம் கேட்காத போதும். ஆமென். இதுதான் முக்கியமானது. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அந்த அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கும்படிக்காய். ஹல்லேலூயா. அதுக்காக தான் முன்பே நான் சொன்னேன், ஆவியானவர் என்னைக்கு உணர்த்துகிறாரோ அந்த நேரத்திலேயே நான் அதை கேட்கிறவனாக இருக்கணும். மன்னிப்பு என்பது ஒரு விதத்தில் தேவனுடைய கரத்தில் ஒப்புவிப்பது. அப்படின்னா என்ன? நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம், சில காரியங்கள் நடந்திருக்கலாம், என்னுடைய பாட்டு அவங்கள மன்னிக்கிறது தான். அவங்களுடைய காரியம் என்ன? தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஹல்லேலூயா. அது தேவன் கரத்தில் கொடுத்துடணும். தேவன் கரத்தில் கொடுக்கணும்னா இது எப்படி இதுக்கு ஒத்து வரும்? எதுக்கு ஒத்து வரும்? பிதாவே இவர்களை மன்னியும்னு அவர் ஜெபம் பண்ணார்ல. ஹல்லேலூயா. நான் அப்படித்தானே பிதாவே இவங்களை மன்னின்னு தானே நான் ஜெபிக்கணும். நீ மன்னின்னு ஜெபிக்கிறது உன் வேலை. அதன் வழியாக அந்த காரியம் தேவனை பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் நீ பார்க்குற பார்வை வேறு, அவர் பார்க்குற பார்வை வேறு. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் நீ அந்த பார்ட்டின்னா உனக்கு ஒரு 10,000 நஷ்டப்படுத்தி இருக்கிறான். ஐ மீன் 10,000 உனக்கு நஷ்டப்படுத்தி இருக்கிறான். ஆனால் இன்னொரு இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கிறான், 1,00,000 ஒருத்தனுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துருக்குறான். தேவன் இதை பேலன்ஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவன் எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணால் இன்னமும் நல்லா இருக்கிறானேன்னா உனக்கு தெரியாது. அவரோட பார்வை வேற. அவர் எல்லாத்தையும் பார்க்குறவர். ஹல்லேலூயா. உனக்கு ஏற்பட்ட பாதிப்பை மட்டும் அவர் பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அதனால் அதை நீ எதிர்பார்க்கறதுக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்படா அவன் சாவான், எப்படா அவனுக்கு ஏதாவது நடக்கும், எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு நீ அவனை பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா அவன் நல்லா வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் அவனுடைய வேறொரு பக்கத்தை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அதுக்காக தான் அவர் சொல்கிறாரு, நீ நல்ல பயிரோட களையை பிடுங்குறேன்னு சொல்லி நல்ல பயிரை பிடுங்கிறாதங்கிறாரு. ஹல்லேலூயா. களையை பிடுங்குறேன்னு சொல்லிட்டு நல்ல பயிரை பிடுங்கிறாத, நாளைக்கு அதுக்கு பாதிப்பு வரும். அவரோட எண்ணங்களே வேற. ஹல்லேலூயா. அவர் ஏன் அப்படி செய்யலைன்னு நம்ம கேட்க முடியாது. நம்மளுடைய பார்த்து நம்ம மன்னிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆமென். மற்ற காரியத்தை அவன் கர்த்தரிடத்தை தான் நம்ம ஒப்பு கொடுக்குறவர்களாக இருக்கணும். நாம் மற்றவர்களை மன்னிப்பதினால் வருகிற பாதிப்பு தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிற காரியம் அல்ல. இது நல்லா புரிஞ்சிருக்கணும். என்ன காரியம் சொல்லுது? நாம் மற்றவர்களை மன்னிப்பதினால் வருகிற பாதிப்பு தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிற காரியம் அல்ல. ஒருவேளை மற்றவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நான் இவ்வளோ இழந்து போயிட்டேன், இவ்வளோ பிரச்சனை வந்தது, இவ்வளோ ஒரு வியாதி வந்திருக்கலாம், மற்ற காரியங்கள் இருக்கலாம். ஆமென். இதனால் தேவன் இவர்களை நியாயம் தீர்க்கிறாருங்கிற காரியம் அல்ல. ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களை மன்னிப்பதனால் வருகிற பாதிப்பு தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிற காரியம் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் நம்மை மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும். ஆமென். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாவும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. ஆமென். தேவன் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்மளை மன்னிக்கிறார். அப்படின்னா என்ன? ஏன் பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிற போது, நான் நம்புகிற போது கிறிஸ்துவுக்குள்ளாக தான் தேவன் என்னை மன்னிக்கிறார். ஆமென்.
அப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம மன்னிக்கிற காரியத்தில் அப்படி தான் இருக்கணுங்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நான் அவங்கள மன்னிக்கிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா? ஆமென். தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன மன்னித்தது போல கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அந்த பாடுகள் வழியாக நான் செஞ்ச பாவத்துக்கு அவர் அனுபவிக்கிறார் என்றபடியாய் தேவன் என்னை மன்னிக்கிறார். இப்போ அவன் ஒரு பாவம் எனக்கு எதிராக செஞ்சிட்டான். அந்த பாவத்தை தேவன் அதனால் வருகிற பாதிப்பை, அடிய உதைய அல்லது இழப்பை நான் அவங்களுக்கு மன்னிக்கிற போது தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவங்க பாவத்தையும் ஏன் மூலியமாக மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப கொஞ்சம் கடினமான காரியம்தான் புரிஞ்சுக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அதை தான் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்கள் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். இன்னும் சொல்ல போனால் அது ரொம்ப நெருக்கமாக வச்சுக்குவோமே. ஆமென். ஒரு நெருக்கமாக வச்சுக்கிட்டோம்னா என் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான். ஏன்னா அப்போ அந்த என் பையன் தப்பு பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அவனுக்கு வரப்போகிற தண்டனைக்கு யார் கொடுக்க போகிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நான் என்ன சொல்கிறேன், அவனை தண்டிக்காதீங்க, என்ன தண்டிங்கிறேன். ஹல்லேலூயா. நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பாதிப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவங்க இன்னொருத்தர் தான். ஆமென். அதை தான் இங்கே வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீ அவங்கள மன்னிக்கணும். ஆமென். அந்த மன்னிப்பினால் வர்ற பாதிப்பை நீ ஏற்றுக்கணும். ஹல்லேலூயா. என்றபடியா தேவன் விரும்புகிறார். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ஒரு தாய் தகப்பனாக இருக்கிற போது ஆண்டவரே என் புள்ள தப்பு பண்ணிட்டான், இவனை மன்னிங்க அங்கு கேட்குற போது ஒருவேளை அந்த மன்னிப்புக்கான பாதிப்பை தேவன் எனக்கு கொடுக்குறாருன்னு வைங்க, தாய் தகப்பனுக்கு கொடுக்குறாருன்னு வைங்க, நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்குவோமா ஏற்றுக்க மாட்டோமா? என் புள்ள எப்படியாவது நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. என் புள்ள எப்படியாவது நல்லா இருக்கணும், அதை நான் ஏற்றுக்கிறவனா இருப்பேன். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல தான் நீங்கள் மன்னிக்கணும் அப்படிங்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நாம் மன்னிக்கிற போது நம்மேல் இருந்த தண்டனைக்கு தப்பித்து கொள்கிறோம். ஆமென். ஏன் நம்மேல் இருக்கிற தண்டனைக்கு எனக்கு வந்த பாதிப்புக்கு இப்போ நான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவங்க செஞ்ச தப்பை நான் மன்னிக்கிறேன். இப்போ மன்னிக்கிற போது அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு பிரச்சனை இது வச்சுருந்தார். நான் செஞ்ச ஒரு தப்பை அவர் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் நான் இங்கே மன்னித்ததுனால, நான் எனக்கு வந்த இந்த பாதிப்பை நான் ஏற்றுக்கிட்டதுனால சரி இதே அவனுக்கு தண்டனையாக எடுத்துக்குவோமேன்னு அதை கழிச்சுக்கிட்டார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நான் மன்னிக்கிற போது நம்மேல் இருந்த தண்டனைக்கு தப்பித்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற தண்டனைக்கு நான் தப்பிச்சுக்கிறேன். ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். எப்படி இருக்கலாம், தேவன் என்னை ஒரு காரியத்துக்காக தண்டிக்கிறதுக்காக இருக்கிற போது எனக்கு வேற ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை எனக்கு சரி பண்ணுகிறார். அதானா மனசார நான் ஏற்றுக்கணும். ஹல்லேலூயா. நான் மனசார ஏற்றுக்கிட்டேன்னா தேவன் எனக்கு செய்ய போகிற தண்டனையிலிருந்து என்னை தப்பித்து கொள்ளும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் கவனத்தில் வச்சு தான் நான் மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். இதனால் அவரது மனதுருக்கம் இருப்பதால் நாம் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். எப்படி? நான் பாதிக்கப்பட்டேன் ஒருத்தர் செஞ்ச தவறுனால, ஒரு காரியத்தினால. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இவன் இவ்வளோ பாதிக்கப்பட்டுட்டானே என்றபடியா என்ன பண்ணுறாரு, என்னோட எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இவனை எப்படியாவது தூக்கி எடுக்கணும். இவன் ஒரு பாதிப்பை வேற ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு வந்துடுச்சு. நம்ம எந்த இடத்துல எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டோமோ
அதே விதமாகவே ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சிருக்கணும். ஆமென். நான் எந்த விதத்தில் நான் பாதிக்கப்பட்டேனோ அதே விதத்தில் என் ஆசீர்வாதம் திரும்பி வரும்னு நினைக்கக்கூடாது. தேவன் இந்த ஆசீர்வாதத்தை வேறு விதமாக கொடுக்கலாம். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கலாம், குடும்பத்தில் ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் கொடுக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அவர் சரி பண்ணுவார். ஹல்லேலூயா. அது எந்த அளவுக்கு உன் பாதிப்புங்கிறத பொறுத்தும் இருக்குது, அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இதை நான் நம்புகிறவனாக இருக்கணும். ஆமென். இதை நான் நம்புகிறவனாக இருக்கணும். நிச்சயமாக கொடுப்பார். நான் அதான் சொல்லியிருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை. ஜெபிக்கிறது உண்டு, வேதம் வாசிக்கிறது ஏதோ கொஞ்சம் உண்டு, ஏதோ ஆலயத்துக்கு போகிறது உண்டு. ஆனால் எனக்கு வந்த ஹார்ட் ப்ராப்ளத்தில் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற போது ஏன் அப்படி ஜெபிச்சேன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. எனக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல. ஆண்டவரே, இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை, இந்த வலியை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு ஆத்துமாக்களை கொடுன்னு அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் கொடுக்குற அந்த சின்ன உந்துதலை அசட்டை பண்ணாதவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீ இத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஜெபி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் அது ஆவியானவர் சொல்லுகிற காரியம். நீ அதை அசட்டை பண்ணாமல் இருந்தால் ஆசீர்வாதத்தை பின்னாடி பார்க்கலாம். ஆமென். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது எந்த காரியமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. சபைக்கான காரியமாக இருக்கலாம், உதவி பண்ணுற காரியமாக இருக்கலாம், ஒரு கூட்டுற காரியமாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த சின்ன உந்துதலை ஆவியானவர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நீ விசுவாசமாக நீ இருப்பாயானா வரப்போகிற நாட்களில் அந்த ஆசீர்வாதத்தை நீ உன் வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆமென். அப்போ இதனால் அவரது மனதுருக்கம் இருப்பதால் நம்ம எதிர்காலம் ஆசீர்வாதமாக மாற்றப்படுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தேயு 18:21-28, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சில பேர் தப்பு பண்ணி எனக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் ஒரு தடவை நடந்தது, ஒரு பாதிப்பு வந்தது, சில காரியங்கள் பேசுனாங்க, சரி மன்னிக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சி மன்னிச்சிட்டேன். இதை நினைக்க போகிறதில்ல, ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிடுங்கன்னு நானும் ஜெபிச்சிட்டேன். ஆனால் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே அதே தப்ப. ஹல்லேலூயா. அது உன் வேலை இல்லை. ஹல்லேலூயா. நீ எத்தனை தடவை மன்னிக்கணுமோ நீ மன்னிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். கர்த்தர் கொடுக்குற காரணம் அது என்னைக்கு அவங்க மாறுவாங்கங்கிறது தெரியாது. சில பேர் கணவன் மனைவிகளை பார்த்துருக்கேன். சில முரட்டாட்டம் உள்ள கணவன்கள்லாம் கடைசி வரையிலும் சாவுற வரையிலும் அதே முரட்டாட்டம் தான். அந்த மனைவிகள் படுற பாடு கொஞ்ச நெஞ்சங்கள்ல. ஆமென். ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம கேட்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. நம்ம பார்த்து அவங்கள மன்னிக்க வேண்டியது தான். ஆமென். நான் எத்தனோ பேர்த்த 2-3 குடும்பங்களை பார்த்துருக்கேன். கடைசி வரையிலும் அவங்க மாறின மாதிரி காரியமே இல்லை. ஏன் தேவன் இதை அனுமதிச்சார் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நிச்சயமாக அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது எந்த விதத்தில்னு நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் பூமியில் இல்லாமல் பரலோகத்தில் கூட இருக்கலாம். ஆமென். என்னுடைய பார்ட் என்ன? நான் அதை ஏற்றுக்கொள்கிற காரியம்தான். ஆமென். நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென். உங்கள் பரமபிதாவும் இப்படியே உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய பாவங்களை அவர் மன்னிக்க மாட்டார். ஆமென். என்னுடைய தப்பிதங்கள் மன்னிக்காது. நான் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அவர் மன்னிச்சிட்டாருன்னு, ஆனால் அது மன்னிக்கப்படுறதில்லை. தேவன் நம்மை முழுவதுமாக உடனடியாக உண்மையாக மன்னிக்கிறார். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் நமக்கு மன்னிக்கிற போது நம்மை முழுவதுமாக மன்னிக்கிறார், உடனடியாக மன்னிக்கிறார், உண்மையாகவே மன்னிக்கிறார். இதுதான் நம்மளுக்கும் தேவை. ஆமென். மற்றவர்கள் மன்னிக்கிற காரியத்தில் இதுதான் நம்மளுக்கு தேவை. மன்னிப்பதினால் மன்னிக்கப்படுகிறவர்களுக்கும் மன்னிப்பவருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன?
நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறதுனால நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏன்? தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறார். நான் அவங்க எனக்கு எதிராக செஞ்சதை மன்னித்ததுனால, தேவன் என்ன மன்னிக்கிறதுனால நானும் ஆசீர்வதிக்கப்படுறேன். நான் அவங்கள மன்னிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிச்சது போல அவர்களை மன்னியும் என்றபடியாய் நான் அவங்கள மன்னிக்கிறதுனால தேவன் ஒருவேளை அந்த நான் மன்னிக்கிறதுனாலையும் அவங்கள ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய மன்னிப்பு இல்லாத போது அது அவங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. பழிவாங்குதல் தேவனுடையதுன்னு வசனம் இருக்குது. அதுக்காக நான் மன்னிக்கிறவனாக இல்லை. ஆமென். நான் உண்மையிலே மன்னிக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். நான் யாரை மன்னிக்கிறேனோ, ஒரு கணவன் மனைவியை எடுத்துக்குவோமே, நான் என்னோட வீட்டுக்காரரை நான் மன்னிக்காமல் இருக்கிறதுனால எனக்கும் ஆசீர்வாதம் இல்லை. என்னுடைய காரியம் என்னை இப்படி பாதிக்கப்பட்டதுன்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் எனக்கு எதிராக செஞ்ச காரியத்தை நானும் மன்னிக்கணும், அவங்களையும் மன்னிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் 2 பேர்த்தையும் மன்னிக்கிறவராக இருப்பார். மன்னிப்பு என்பது வெறுப்பு மற்றும் கசப்பில் இருந்து ஒரு விடுதலை தருகிறது. ஹல்லேலூயா. நான் மன்னிச்சிட்டா தான் எனக்குள்ளே இருக்கிற ஒரு கசப்பு என்னை விட்டு நீங்கும். அதுலேருந்து ஒரு விடுதலை வரும். ஹல்லேலூயா. அந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாய்ஸ் மேயர் மன்னிப்புங்கிற இதை பார்த்துருக்கீங்களா? அதில் அவங்க நல்லா சொல்லுவாங்க, நீங்கள் யாரை மன்னிக்கலையோ அதெல்லாம் ஒரு பையில் ஒவ்வொரு உருளைக்கிழங்காக எடுத்து போட்டுக்கிட்டு சுமந்துக்கிட்டே போங்க. ஆமீன். அது என்ன ஆகும்? எத்தனை பேர்த்த மன்னிக்கலையோ அத்தனை உருளைக்கிழங்கு அந்த பையில் இருக்கிற போது அந்த சுமை அதிகமாகுது. அதிகமாகிறது மட்டும் இல்லை, நாளாக அது அழுகி போய் நாத்தம் எடுக்கவும் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் அவங்க சொல்லுவாங்க. ஆமீன். இது எவ்வளோ தூரம் அது உண்மையான காரியம். மன்னிப்பு என்பது வெறுப்பு மற்றும் கசப்பில் இருந்து ஒரு விடுதலை தருகிறது. அதனால் நம்ம மற்றவர்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். யோசேப்பு காரியம் பாருங்கள். ஆதியாகமம் 50:14 யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரனும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோட கூட போனார்கள். யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர்கள் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பிடத்திலே ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உம்மை பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. உம்முடைய தகப்பனார் அது யாரு? நமக்கு கட்டளையிடுகிறார் நம்ம தகப்பனாகிய பிதா. ஹல்லேலூயா. நம்ம அப்படியாய் மன்னிக்கணும். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரருக்கும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமீன். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பச்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. இப்போ இந்த யோசேப்போட எண்ணம் தான் நமக்கு தேவை. அவன் சகோதரெல்லாம் குழியில் போட்டாங்க, மீதியானட்ட விற்று போட்டாங்க. இதனால் வந்த பெரிய பிரச்சனை, அங்கே ஜெயிலுக்கு போக வேண்டியதாச்சு, எவ்வளோ காரியங்கள். ஆமீன். ஒரு காரியத்தை தொடர்ந்து அடுத்தது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நாள் ஒரு நொடி பொழுதில் தேவன் யோசேப்பை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் இந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. ஆமீன். தேவன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரா. அவரோட வழி நடத்துதல் அப்படி என்னை இங்கே இந்த எகிப்தில் கொண்டு வந்து
ஒரு பிரைம் மினிஸ்டராக உயர்த்தும்படிக்காக தேவன் வழி நடத்தின ஒரு காரியமாக இருக்கிறபடினால நான் இதை பற்றி கவலைப்படலை. ஆமென். நான் இன்னும் அதிகமாக உங்களையும் பராமரிக்கிறேன், உங்கள் குழந்தையும் குடும்பத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறான். ஹல்லேலூயா. இந்த எண்ணம் தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. மன்னிக்கிற காரியத்தில் தன் சகோதரர் செய்த காரியத்தை இதனால் அவன் மறந்துட்டான்னு சொல்ல முடியாது. ஆமென். சகோதரர் செய்த காரியத்தை அவன் மறக்கலை, அதை ஒரு கசப்பாக தன் உள்ளத்திலே வைத்து கொள்ளவில்லைங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். ஆமென். அவர் மறக்கலை, ஆனால் அதை உள்ளத்துக்குள்ள ஆழத்தில் ஒரு கசப்பாக அவர் வைத்துக்கல. இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. தேவனே அதை மாற்றினார். தேவனுக்கு தன் சகோதரர்கள் கணக்கு ஒப்புவிக்கட்டும் என்று விட்டு விடுகிறார். ஆமென். தேவனுக்கு நீங்கள் அக்கௌண்டபிள் டு காட். ஆமென். அது கணக்கு ஒப்புவிக்கைங்கிறது சரியான மொழிபெயர்ப்பான்னு எனக்கு இது தெரில. அதுக்கு தான் அக்கௌண்டபிள் டு காட். தேவனுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். ஆமென். அல்லது இதை எப்படி சொல்கிறதுன்னே தெரில. அந்த பாதிப்பை எனக்கு விரோதமாக செஞ்ச காரியத்தை அவங்க தேவனுக்கு கணக்கு கொடுக்கட்டும். ஆமென். நான் கணக்கு கேட்குறவனா இல்லை. ஹல்லேலூயா. என்றபடியாக அங்கே சொல்லப்படுகிறது. மன்னிப்பு என்பது சாத்தானுக்கு எதிரான ஒரு கேடயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். மன்னிப்புங்கிறது சாத்தானுக்கு எதிரான ஒரு கேடயம். ஏன்னா நான் மன்னிக்கலைன்னா இவன் இதை மன்னிக்கலைல்ல என்று சொல்லி அது வாதாடி எனக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹல்லேலூயா. இவன் பாவம் செஞ்சுருக்கிறான், அதனால் நான் இவனை தொடுவேன். ஆமென். எப்படி தொடுவேன்? உன் சரீரத்தில் தொடுவேன், ஒரு காரியத்தில், வேறு விதத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் தொடுவேன். ஏதோ ஒரு விதத்தில் சாத்தான் நம்மளை தொட முடியும். ஆமென். அப்போ மன்னிப்புங்கிற காரியம் அந்த கேடகம் இருக்கிற போது அது நம்மளை தொட முடியாது. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. இதை தான் முன்னாடியே நான் சொன்னேன். ஹல்லேலூயா. அவங்க எனக்கு விரோதமாக பாவம் பண்ணாங்க, நான் அவங்கள மன்னிக்கிறேன்னா நான் மன்னிக்கிற அதே நேரம் நான் தேவனோட ஸ்தானத்திலிருந்து மன்னிக்கிறேன். ஆமென். அதனால் தேவனும் அவனை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. நான் அக்கௌண்டபிள் டு காட்னு சொன்னேன். அது 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 வேறு டாபிக். ஆமென். ஆனால் இங்கே மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னிக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். யார்? பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. மேலும் எதை நான் மன்னிக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம், ஹல்லேலூயா, கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே நான் மன்னித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் வச்சு நான் மன்னிக்கிறவனாக இருக்கிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அதுதான் கேடகம். அதுதான் முன்னாடி பார்த்தோம். மன்னிக்கிறதுங்கிறது ஒரு கேடகம். இங்கே அதை தான் பவுல் தெளிவாக சொல்கிறார். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். ஏன்னா சாத்தான் என்ன பண்ணுது, இவனை எப்படிரா கீழே தள்ளலான்னு பார்த்து இன்னொருத்தனை பக்கத்தில் உட்காந்து இருக்கிறவனை குத்தி விடுது. அவன் என்ன அடிக்கிறான். ஆமென். அவனை குத்தி விட்டோன்னா அவன் என்ன அடிக்கிறான். நான் இப்போ அவனை மன்னிக்க முடியல. ஹல்லேலூயா. இந்த மன்னிக்க முடியாத காரியம் இருக்கிறதுனால சாத்தான் எனக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. இதுவரையில் நான் நல்லா தான் இருந்தேன். ஏன்னா என் மேலே எனக்கு பாவம் இல்லை, பிரச்சனை இல்லை. அப்படிங்கிற போது நான் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன எப்படியாவது இவன் நல்லா இருக்கானே, இவனை எப்படியாவது தொடணுமே, இவனை தொட முடியலையே, எந்த பாவமும் இவன்கிட்ட இல்லையே, இவனை எப்படி தொடுறது? பக்கத்தில் இருக்கிறவனை குத்தி விடுவோம். அவன் போய் இவனை ஒரு குத்து விட்டான்னா இவன் அவனை மதிக்க மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ இவனை போய் நாம் பிடிச்சிடலாம். ஆமென். அப்போ தேவன் அதுக்கு தான் சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்தவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரத்தை நான் புரிஞ்சு வச்சுருக்கணும். நான் அந்த தந்திரத்தை புரிஞ்சிருந்தால் தான் நான் மற்றவங்களை மன்னிக்கவே முடியும். ஹல்லேலூயா. மன்னிப்பை பெற முடியாமல் இருக்க காரணம், தேவனுடைய அநேக பிள்ளைகள் அவரது மன்னிப்பை பெற முடியாமல் இருக்க காரணம் ஒரு காலத்தில் மற்றவர்களை மன்னிக்காத காரணமே. ஒரு காலத்தில்
புரிஞ்சுக்கணும். இப்போ இல்லை, ஒரு காலத்தில் அவங்கள மன்னிக்கலை. எங்கோ நடந்தது, இப்போ அவங்களுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை, எப்பயோ என்னமோ நடந்தது. ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது. ஏன் வருதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. நான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன், வேதம் வாசிக்கிறவனாக இருக்கிறேன், ஏன் இன்னைக்கு பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. ஏன் பிரச்சனை வந்தது? என்னைக்கோ ஒரு நாள் நீ செய்த மற்றவங்க செஞ்ச ஒரு காரியத்தை நீ மன்னிக்கல, மற்றவங்கள நீ காயப்படுத்தின. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்துக்கு பின்னாடி அந்த விளைவை கொடுக்குற போது, அந்த விளைவு எனக்கு மேலே வருகிற போது எதனால் வருதுன்னே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணணும்? அன்னைக்கு உடனே அந்த காரியம் வர்றதில்லையே. ஆமென். ஒரு பழமொழி அதுதானே சொல்லுவாங்க, ராஜா அன்னைக்கே கொல்லுவார், தெய்வம் நின்று கொல்லும்பாங்க. ஹல்லேலூயா. அதோட அர்த்தம் அதுதான். தேவன் ஏன்னா ராஜா ஒரு தப்பு பண்ணிட்டான்னா ஒருத்தனை உடனே கூட்டிகிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துருவான். தேவன் அப்படி இல்லை, நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறவராக இருக்கிறார். ஏன் அவர் டைம் கொடுக்குறாருன்னா, அப்படியாவது அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளேயாவது நம்ம மாறிட மாட்டோமான்னு டைம் கொடுக்குறார். நின்று கொல்லும். ஹல்லேலூயா. நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறவராக இருக்கிறார். மன்னிப்பது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் தர வல்லது. ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்களை மன்னிக்கிற காரியம் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் தர வல்லது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னிக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். கடைசியாக முடிவு இதுதான். டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சுடுவோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னைக்கு எப்போ எந்த நேரத்தில் நமக்கு எதிராக காரியம் நடந்ததோ அன்னைக்கே அப்பொழுதே நாம் மன்னிக்க வேண்டும் என்றபடியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த ஒரு காரியத்தை உலகமெங்கும் அதை தியானிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. அப்போ இந்த தியானிக்கிற நாளில் அவர் எப்படி மன்னித்தாரோ அதை தேவன் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் மற்றவங்களை மன்னிங்க, நான் உங்களை மன்னித்தது போல. ஆமென். நீங்கள் மன்னிக்கணும் என்றபடியாய் ஆண்டவர் விரும்புகிறார். நீர் எங்களது குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறவராக இருக்கிறீர். இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் செய்த, நாங்கள் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு எதிராய் செயல்பட்டவர்களை மனதார மன்னிக்கிறோம். அப்பா, ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் மனதுக்குள்ளாக, இருதயத்துக்குள்ளாக, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற கசப்புகளை, வேர்களை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உமது பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற இந்த கசப்புகளை எல்லாம் பிடுங்கி அப்புறப்படுத்துகிறேன். அப்பா, வேர்களை எல்லாம் பிடுங்குகிறேன். ஆண்டவர், உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதோ இதற்கு தடையா இல்லாதபடிக்காய் தேவனே, உமது ஆசீர்வாதம் உமது பிள்ளைகளுக்கு கிடைக்காதபடிக்காய் தடையை உண்டு பண்ணுகிற இந்த கசப்புகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் பிடுங்கி அப்புறப்படுத்துகிறேன். அப்பா, தேவனே, கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது ரத்தம் இந்த வேளையிலும் ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரின் உச்சம் தலையிலும் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் தானே பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாள் தேசம் எங்கும் பூமி எங்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக பலியான காரியத்தை நினைத்து பார்க்கிற இந்த நாளிலே தேவனே, நீர் எங்கள் பாவங்களுக்காக மரித்தீர். இதோ அதை முழுமையாக நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அப்பா, எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படிக்காய், முழுமையாக நாங்கள் சுதந்திரிக்கும்படிக்காய் தேவனே எங்களை முழுமையாக உமது பாதத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர், தாழ்த்துகிறோம். அப்பா, இதோ எங்களுக்கு எதிராய் செய்த எல்லா விதமான ஆண்டவரே இழப்புகள், பேச்சுகள், எல்லா வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் மன்னிக்கிறோம். அப்பா, எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமது எல்லையில் கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, எங்களை ஆசீர்வதி. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.